பண்ணுறாரோ இல்லைங்களோ அண்ணனுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். 2026 அண்ணன் கண்டிப்பாக வந்து சிஎம் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பு கண்டிப்பாக உட்கார வருவார். தற்கூரி கூட்டமே நாங்கள் கிடையாது ப்ரோ. தற்கூரி கூட்டன்றது அவங்க தான் தற்கூரி கூட்டம். யார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது, தற்கூரி கூட்டம்னு பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ நல்லது செய்கிறாரு, எவ்வளோ ஏழை மக்களை காப்பாற்றுறாரு, எவ்வளோ ஏழைங்களை படிக்க வைக்கிறாரு, எவ்வளோ நலத்திட்டங்கள் இது பண்ணுறாரு, நிறைய பண்ணுறாரு. அதெல்லாம் இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க யாருன்னா செய்கிறாங்களா? யாருமே செய்கிறது கிடையாது. டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, எந்த கட்சியுமே செய்கிறது கிடையாது. கண்டிப்பாக அண்ணன் செய்வார். மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணி அண்ணனை 26 சிஎம் சீட்டில் உட்கார வைக்கணும். அவரே தரையில் படுக்கிறாரா இல்லையான்னு தெரியல. அவரே போதையில் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. மன்சூர் அலிகான் எப்பவுமே படகுலேயே தான் போகிறாரு, அவர் படகுலேயே தான் வர்றாரு. அவர் பேசுறதுலாம் மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அண்ணன் மனசில் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் மனசில் அண்ணன் இருக்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் 2026 உட்காரோம் சிஎம் சீட். களத்துக்கு வர்றதுக்கான சூழல் அமையலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் களத்துக்கு வர தான் ஆரம்பித்தார். அதுக்குள்ளே நிறைய சம்பவங்கள் நடந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சதில்லை. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதிகமாக வேகம் எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதெல்லாம் நான் ரொம்ப கண்டிக்கிறேங்க. அது என்ன ஏதோ ஆளுங்கட்சி பண்ண சூழ்ச்சியா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆதரவு நிலைப்பாடு தான் தெரிவித்த மாதிரி இருந்தது. இப்போ பேசின பேட்டி ரொம்ப அதிருப்தி தான் அளிக்கிறேன் எனக்கும். அது சொல்கிறவங்க தான் அந்த மாதிரி தற்கூரியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்ன ஒரு நிலைப்பாடு இப்போ ஒரு நிலைப்பாடுன்னு மாற்றி பேசுகிறவங்க தான் தற்கூரி கூட்டம். என்றைக்குமே ஒரே இதுவை பேசிக்கிட்டு அதே நிலைப்பாடு மாற்றாமல் இருக்கிறவங்க எப்படி தற்கூரி கூட்டம்னு சொல்ல முடியும்? அந்த சொல்கிறவங்க தான் தற்கூரியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எதையுமே சொல்கிறத நிறைவேற்றாதவங்க, மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றவங்க தற்கூரி கூட்டம். இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒன்று பேசுகிறவங்க தற்கூரி கூட்டம். இதுதான் தற்கூரி கூட்டம்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் சொன்ன சொல்லில் மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் கொள்கை எதிரியும் சரி, அரசியல் நிலைப்பாடான எதிரியாகவும் சரி, எதையுமே சொல்லிவிட்டு அதிலேருந்து மாற்றாத இருக்கிறவங்க எப்படி தற்கூரி கூட்டம்னு சொல்ல முடியும்? ஐம்சேர்லேருந்து வரோம். விஜய் ஃபேன், நாங்கள் தீவிர விஜய் ஃபேன். விஜய் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஆமாம், இருக்கும். ஆமாம், வரணும். வேற யாரும் வந்தால் சரியாக செய்ய மாட்டாங்க. விஜய் வந்தால் நல்லா செய்வார்னு நினைக்கிறோம். ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். நான் பண்ணுறது ஒன்றுமே புரியல, பதட்டத்தில் இருக்கிறோம். தெரியும், ஏன் தெரியாது? வந்தால் தெரிஞ்சுக்க போகிறாரு. தெரியாமல் வருவாரா? தனியாக நிற்கணும். கண்டிப்பாக வருவார். தனியாக நிற்கணும். குன்னந்தாந்தலை, இந்த ஊர் தாந்தலை. நாங்கள் அடுத்த ஆட்சியில் வந்து நம்ம தளபதி வந்து எங்களுக்கு முதல்வராக வரணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. விஜய் கட்சியில் தான் இருக்கிறோம் நாங்கள். அவர் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு முதல்வராக தேர்ந்தெடுக்கிறோம் நாங்கள். அவர் தான் எங்களுக்கு வரணும். அவர் நல்லது செய்யணும்னு வரவர். அவரை நாங்கள் வர வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ இல்லை, இந்த ஆட்சியில் எந்த ஆட்சி வந்தாலும் சரி கிடையாது. அவர் வந்தார் தான் மாற்றம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது தளபதி வரணும் எங்களுக்காக. அவர் எப்போ சந்தித்தாலும் எங்களுக்கோசம் அவர் நல்லது பண்ணுறதுக்கு தான் வருவார். அதனால் அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவருக்கோசம் நாங்கள் எது வேணாலும் செய்வோம். தளபதிக்கோசம். தளபதி தான் வெற்றி. 2026 சிஎம் உட்கார்றாரு. நாங்கள் இங்கே குன்னத்துலேருந்து வரோம். காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர் வட்டம், நேரு 35 குன்னம் கிராமத்துலேருந்து வந்துன்னு இருக்கோம். தளபதி அண்ணா வரேன்னாரு, அவரை பார்க்கறதுக்காக வந்துருக்குறோம். கண்டிப்பாக இது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, இது பார்க்குறது, அண்ணனை பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக பார்த்து கண்டிப்பாக அவரை சந்தித்து பேசி தான் அவனை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அது கூட்டம் நிறைய க்ரௌடு அதிகமாகிடும். அதனால் வெளியெலாம் மக்களை பார்க்க முடியாது. அதனால் ஒரு அண்ணன் தனியாக ஒரு ஆடிட்டோரியம் மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள தான் பார்க்கறதா மக்களை பார்த்து சந்தித்து பேசுகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கியூஆர் கோட்லாம் வந்து கட்சி மூலிமா வந்துச்சுங்க சார். அது மூலிமா வந்து தான் ஊருக்காக வந்து அப்படியே பிரித்து கொடுத்துட்டாங்க வார்டாக. இங்கேருந்து போகும்போது 6 செக்ஷனாக பிரித்து தரதா சொல்லியிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு 6 செக்ஷனாக ஒவ்வொரு இதுவும் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. உள்ளே போனால் தான் பார்க்க முடியும். கரூர் சம்பவத்தில் அவர் ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டாருங்க சார். கண்டிப்பாக அவர் அதுலேருந்து மீண்டும் வந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக வந்து எல்லாம் நல்லா பண்ணுவார், செய்வார். நாங்கள் செல்லமற்ற ஊராட்சியிலேருந்து வரோம் சார். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் எங்கள் தொகுதியில் சந்திக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னெடுப்புகள் இருக்கணும். மக்களை இன்னும் வேகமாக சந்திக்கணும். ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப வேகமாக பண்ணணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறோம்.
கண்டிப்பாக நிறைய திட்டங்கள் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்கான திட்டங்களை நல்லா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி சொன்னாவே நிறைய சீட்டுங்களை ஜெயிக்கிற அளவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, என் நிலைப்பாடுன்னு எடுத்திங்கன்னா தனிச்சு நிற்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. கூட்டணி சரிப்பட்டு வர நான் நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா ஆட்சி அமைக்கணும், அமைப்பாரான்றது பார்க்கணும், கள சூழல் பொறுத்தாங்க.